வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை டீகோட் பண்ண போறோம். யுனைடெட் லேபர் ஃபெடரேஷன், அதாவது ULF ரிலீஸ் பண்ணியிருக்கிற 2026 மே தின அழைப்பிதழ் தான் அது. இது ஏதோ வரணும் கலந்துக்கணும்னு கூப்பிடுற சாதாரண நோட்டீஸ் கிடையாதுங்க. தற்போதைய தொழிலாளர் நிலவரம் பத்தின ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். அப்படி என்னதான் இதுல சொல்லியிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். ஒன்றிணைவோம், திட்டமிடுவோம், போராடுவோம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு எனர்ஜி வருதுல. இந்த ஒரு புரட்சிகரமான முழக்கத்தோடு தான் அவங்க இந்த ஆவணத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா தொழிலாளர்களை உசுப்பேத்துற ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ ஆரம்பத்திலே அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க. முதல்ல மே தினத்தோட வரலாற்றை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே கொடி, ஒரே வர்க்கம். உலகத்துல தொழிலாளர்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த குளோபல் யூனிட்டிய இந்த வாசகம் ரொம்ப அழகா ஆணித்தரமா சொல்லுது. இன்னைக்கு நாம ரொம்ப கேஷுவலா 8 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அது யாரோ ஃப்ரீயா கொடுத்த கிஃப்ட் கிடையாதுங்க. 1886ல சிகாகோவ்ல நடந்த போராட்டமா இருக்கட்டும், இல்ல 1923ல சென்னையில நடந்த முதல் மே தினமா இருக்கட்டும், பல தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி உசுர கொடுத்து வாங்கின உரிமை அது அப்படிங்கிறத இந்த துண்டு பிரசுரம் ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது. இங்க ஒரு பெரிய முரண்பாட்டை அவங்க காட்டுறாங்க. ஒரு காலத்துல உலக தொழிலாளர்கள் ஒன்னு சேர்ந்து அதிகார வர்க்கத்தையே மண்டியிட வச்சாங்க. அது வரலாறு. ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த உரிமைகள் எல்லாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்படுது அப்படிங்கிற கசப்பான உண்மையா இது சுட்டி காட்டுது. சரி, இப்ப நாம இருக்கிற இந்த மாடர்ன் காலகட்டத்துல தொழிலாளர்கள் சந்திக்கிற முக்கியமான சவால்கள் என்னென்ன? இதுல ULF வைக்கிற முதல் பெரிய குற்றச்சாட்டு இந்த FTE எனப்படும் ஃபிக்ஸ்ட் டெர்ம் எம்ப்ளாய்மெண்ட் மேலதான். இது என்னன்னா, புதிய சட்டங்கள் மூலமா தொழிலாளர்களை நேரடியா உற்பத்தி பணியிலேயே தற்காலிகமா வேலைக்கு எடுப்பாங்க. இதனால என்னாகும், ஃபியூச்சர்ல நிரந்தர வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே முற்றிலுமா அழிஞ்சிடும். இது தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு வந்திருக்கிற ரொம்ப பெரிய ஆபத்துன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. பிரச்சனை FTA மட்டுமில்ல, முதலாளிகளுக்கு ஏத்த மாதிரி வளைக்கப்படுற புது தொழிலாளர் சட்டங்கள், அப்புறம் IT ஃபீல்டுல AI, அதாவது செயற்கை நுண்ணறிவால நடக்கிற லட்சக்கணக்கான வேலை இழப்புகள். இது பத்தாதுன்னு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்கள்னால அத்தியாவசிய பொருட்களோட விலை கிடுகிடுன்னு ஏறுது. ஒரு சாதாரண தொழிலாளியோட கழுத்தை இந்த சர்வதேச பிரச்சனைகள் எப்படி நெருக்குதுன்னு அவங்க தெளிவா லிஸ்ட் போடுறாங்க. இதோட ரிசல்ட் என்ன? ஒரு பக்கம் உலக அளவுல கோடீஸ்வரர்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிட்டே போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உழைக்கிற வர்க்கம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே தினமும் போராட வேண்டியிருக்கு. இந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் அந்த பிரச்சனையோட அவசரத்தையும் தீவிரத்தையும் அப்படியே நமக்கு உணர்த்துது. இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனைகள் வந்தா என்னதான் பண்றது? இதுக்கு ULF என்ன தீர்வு சொல்றாங்கன்னு பாப்போம். நாம் தொழிலாளர்கள், நாம் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில இந்த முதலாளித்துவ சுரண்டலை தடுத்து நிறுத்தி இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் தொழிலாளர்களின் முழுமையான ஒற்றுமை மட்டும்தானா. இங்க யூனிட்டி அப்படிங்கறது ஏதோ ஆப்ஷன் கிடையாதுங்க. அதுதான் ஒரே பாதுகாப்பு அரண். எங்களை நம்பி வாங்கன்னு சொல்றதுக்கு அவங்க தங்களோட ட்ராக் ரெக்கார்டை முன்னிறுத்துறாங்க. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களின் பலத்தை அதிகரிச்சது, அவங்க உரிமைகளுக்காக லீகல் ஃபைட் பண்ணது, பணி நிரந்தரம் வாங்கி கொடுத்தது, அப்புறம் முக்கியமான ஊதிய உயர்வுகளை பெற்றுக் கொடுத்ததுன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியையே அவங்க முன்வைக்கிறாங்க. கடைசியா இந்த சவால்களை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு மாபெரும் உள்ளரங்க கூட்டத்துக்கு அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ அழைப்புதழை பாருங்க. தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி அடுத்த கட்டமா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்னு பிளான் பண்றதுக்கான ஒரு முக்கியமான மீட்டிங் இது. இந்த கூட்டம் எப்போ எங்க நடக்குது நோட் பண்ணிக்கோங்க. 2026 மே 1ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்குது. காஞ்சிபுரம் தாலுகா ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற சித்தேஸ்வரர் திருமண மஹால், அதாவது பழைய KPK மஹால்ல ULF அமைப்பினர் இதை அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. இது வெறும் கூட்டத்தோட நிக்காம இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான சட்டபலமும் இருக்கு. தொழிலாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் தோழர் V. பிரகாஷ் அவங்களோட வழிகாட்டுதல்ல தான் இந்த நிகழ்வு நடக்க